நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பைத்தான் டைப் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு இந்த அஃபிஷியல் யூஆர்எல் கிடைக்கும். இது வந்து python.org அப்படிங்கிற யூஆர்எல் இருக்கும். இத கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா இதுல டவுன்லோட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த செக்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இங்கேயே பைத்தானுக்கான டவுன்லோட் லிங்க் கிடைக்கும். இன்னைக்கு தேதியில 3.12 தான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்க ஃபியூச்சர்ல இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த வெர்ஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். அப்படி டிஃபர் ஆனால் கூட நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்னுடைய கேஸில் நான் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் லைனக்ஸ் ஆர் மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பேக்கேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நமக்கு பைத்தான் வந்து இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம விண்டோஸில் டபுள் கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இல்லை கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட் python.exe to pathன்னு இருக்குல்ல, இதை வந்து செக் பண்ணிக்கலாம். இதை செக் பண்ணுறது மூலமா என்விரான்மெண்ட் வேரியபிளில் இதனோட பாத் வந்து ஆட் ஆயிரும். இப்போ இன்ஸ்டால் நவ் கொடுக்கலாம். நமக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். நம்ம பைத்தானை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இதில் பைத்தான் டைப் பண்ணுங்க. பைத்தான் டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஐஃபன் கொடுத்துட்டு கேபிட்டல் V அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம என்டர் பண்ணுங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய பைத்தானோட வெர்ஷன் இங்கே டிஸ்பிளே ஆகும். நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது 3.12 அந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும்.